Dear parents and students, welcome to Evergreen Guidance கோயம்புத்தூர். நீட் எக்ஸாமினேஷனுக்காக குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ரீகால் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், ஹெல்த் கண்டிஷனை நல்லா வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீட் எக்ஸாமினேஷனுக்கு அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு எக்ஸாம் ஹாலில் போகிறீங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஒரு டெஸ்ட் புக்லெட் கொடுப்பாங்க, OMR ஷீட் கொடுப்பாங்க. அந்த OMR ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் NTA வெப்சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா படிச்சிருந்தாலுமே OMR ஷீட்டில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா மார்க்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எங்கள் வீடியோ சொல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். MBBS BDS அட்மிஷன் ப்ராசஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி செக்யூரிட்டி டெபாசிட் ரிட்டர்ன் ஆக வரைக்கும் நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ 3 மெத்தட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். How to fill the OMR answer sheet. Before filling OMR sheet, the candidate should remember one thing, that OMR sheets are evaluated computer software. Their software is very sensitive and can read only the properly filled black colored bubbles. சரியா பபுள் பண்ணியிருந்தா தான் ரீட் பண்ணும். Do not tamper or scratch the OMR sheet. Only provide the record information. இந்த மாதிரி unnecessary shading நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி ரவுண்டாக பபுள் பண்ணணும். Specific spaces or boxes are provided in the OMR sheet to fill the required information like roll number, test booklet number, test booklet code, and do not write anything else. இதை தவிர எழுதக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. The candidate has to 12 digit roll number. முதல்ல வந்து 10 digit இருந்து இந்த வருஷம் 12 digit roll number. The correct way to fill the roll number is mentioned in the following example. அப்போ ஒரு ரோல் நம்பர் இதில் ஃபில் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதில் இங்கே 0 இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தோம், 0 கீழே கொடுத்துருந்தாங்க. எப்படி வரும் என்னங்கிறது தெரியாது. அப்போ நீங்கள் கரெக்டாக 0 அப்படின்னா 0ல செட் பண்ணணும். ஒருவேளை 0 இங்கே இருந்தால் இங்கே செட் பண்ணணும். 8ல செட் பண்ணணும். 7ல கரெக்டாக பார்த்து தெளிவாக செட் பண்ணுங்க. சரி, இந்த மாதிரி பாதி செட் பண்ணிட்டு விடக்கூடாது, இது தவறு. ஃபுல் ரவுண்ட் செட் பண்ணணும், ஃபுல் ரவுண்டு ஃபுல் பபுள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. The candidate should ensure that test booklet number, இந்த டெஸ்ட் புக்லெட் நம்பர் அதையும் கரெக்டாக செட் பண்ணணும். 0னா 0, 6னா 6, ஃபுல் ரவுண்டு செட் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் புக்லெட் நம்பரை கரெக்டாக செட் பண்ணணும். த கேண்டிடேட் நேம் கேட்டிருப்பாங்க, ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். அது உங்களுடைய பேர் வந்து பாருங்க, அமித் சிங் அப்படிங்கிறத ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்மால் லெட்டரில் சேர்த்து எழுதினா கூட போதும், கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. ஃபாதர்ஸ் நேம் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் ஜான் அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. அப்போ நீங்கள் JOHN கேபிட்டல் எழுதக்கூடாது, இந்த மாதிரி ஸ்மால் லெட்டரில் எழுதணுங்க. மதர்ஸ் நேம் ரூபா அப்படிங்கிறத ரன்னிங் ஹேண்ட் ரைட்டில் எழுதியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள். அப்போ உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய அம்மா பேர், உங்கள் பேர் எல்லாமே ரன்னிங் ஹேண்ட் ரைட்டில் இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சரும் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டில் இருக்கணுங்கிறத பார்த்துக்குங்க. த டெஸ்ட் இஸ் 3 hours. இது வந்து பழசுங்க, அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ கரெக்டான வழியில் ஷேட் பண்ணணும். பாருங்கள், டபுள் ஷேடிங் பண்ணக்கூடாது, தவறு. 2 ஷேட் பண்ணனா ஆன்சர் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரியான ஆன்சராக இருந்தாலும் மார்க் போயிடும். ஸோ டு நாட் லூஸ் த மார்க் பிகாஸ் ஆஃப் த ஷேடிங் இம்ப்ராப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேட் பண்ணாலும் மிஸ்டேக். அப்போ ரவுண்ட் பபுள் பண்ணுங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம்க்கிறதுக்காக அதில் உங்கள் சிக்னேச்சர் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். சிக்னேச்சரும் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். ஸோ இது மறந்துடாதீங்க. ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்னா ஆல்ரெடி நம்ம சொன்னோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிக்னேச்சர் அப்படிங்கிறது லெட்டரில் எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிக்னேச்சர் போடுறீங்க அப்படின்னா, ஸோ அனந்தமூர்த்தி இப்படி சிக்னேச்சர் வந்து ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அதான் பெட்டராக இருக்கும். ஸோ தயவுசெய்து தவறாக பண்ணிடாதீங்க. அதே மாதிரி டெஸ்ட் புக்கில் கோடு ABCD அல்லது AABB அந்த மாதிரி இருக்கும், PQRST டபுள். அப்போ அதை நீங்கள் உங்களுக்கு என்ன புக்லெட் வந்திருக்கோ அதை ஷேட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் தெளிவாக பண்ணணும். ஸோ எந்த ஒரு தவறு இல்லாமல் பண்ணணும், அப்போ மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி இது வந்து பழைய OMR ஷீட்டு. இந்த OMR ஷீட் கிடையாது. இப்போ வந்து 200 கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது, 180 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அப்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எதில் கொடுத்துருந்தாங்க, பழைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் இந்த வெப்சைட்டுங்க. அப்போது மீண்டும் இங்கே பாருங்கள். ஸோ அகைன் தேர் டெல்லிங் தட் இந்த மாதிரி இன்கரெக்ட் 2 ஷேட் பண்ணியிருக்கீங்க, இது இன்கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஸ் மார்க் போட்டு இங்கே ஷேட் பண்ணுறீங்க, இது தப்பு. புரியுதுங்களா? இதுவும் தப்பு. இந்த மாதிரி பாதி ஷேட் பண்ணாலும் தப்பு, ஃபுல் ரவுண்ட் ஷேட் பண்ணது தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் NTA வெப்சைட்லேருந்து கொடுத்தது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக எல்லா டீட்டெயிலையும் பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். OMR ஷீட்டில் நீங்கள்
டபுள் ஷேடிங் பண்ணாலோ இம்ப்ராப்பர் ஷேடிங் இருந்தாலோ நீங்கள் சரியாக எழுதியிருந்தாலுமே உங்கள் மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பொறுமையாக பண்ணணும், ஷேடிங் கரெக்டாக இருக்கணும், ஃபுல் பபுள் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.